மட்டனை உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கழுவி வைக்கவும். குக்கரில் கழுவிய மட்டனை சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து 5 விசில் வைக்கவும். அரை கிலோ பிரியாணி தயாரிக்க உங்களுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 சிறிய தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாய், 5 தண்டு புதினா மற்றும் கொத்தமல்லி இலை, 2 டீஸ்பூன் தயிர், 3 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 1 ஸ்டார் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. குக்கரை சூடாக்கி நெய் மற்றும் எண்ணெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி இலை, ஸ்டார் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு சேர்க்கவும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்கவும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். அது நன்றாக வதங்கியதும் வேக வைத்த மட்டனை சேர்த்து நன்கு கலக்கவும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கவும். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அனைத்தையும் ஒன்றாக கலந்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். பின்னர் ஊற வைத்த பாஸ்மதி அரிசியை தண்ணீர் இல்லாமல் சேர்க்கவும். பின்னர் அரிசி அரை கிலோவாக இருந்தால் 750 மில்லி மட்டன் சமைத்த தண்ணீர் மற்றும் தேவையான உப்பு சேர்க்கவும். கொதிக்கும் நிலைக்கு வந்ததும் 1 தண்டு புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து மூடியே அதிக தீயில் மூடி 1 விசில் வைக்கவும். விசில் போனதும் சுட சுட பிரியாணி தயார்.